ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே என்ன நடந்தது பார்க்க போகிறோம். அங்கே ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்து இப்போ நடந்திருக்கு. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காதலிச்சிருக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து 2 பேர் வந்து விஷயம் வந்து தெரியாமல் வந்து வேறொரு பையனை வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அழிச்சிருக்காங்க. உடனே வந்து லவ்வர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேருமே சேர்ந்து நீ வந்து 300 அடி உயர கோட்டைக்கு நீ கூப்பிடு, சுற்றி பார்க்க கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அவனும் அந்த பையனை வந்து கூப்பிட்ருக்காங்க. அந்த பையனை சரி கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வரப்போதே சொல்லி 2 பேருக்கு நிச்சயம் முடிஞ்சு போச்சு. சரி சொல்லி வந்திருக்காங்க. வந்தவனை செஞ்சு அந்த பொண்ணும் அந்த காதலனும் 2 பேருமே சேர்ந்து அந்த 300 அடி உயரத்துலேருந்து வந்து தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டுட்டு இருக்கிற வீட்டில் வந்து ஐயோ கால் தவறி விழுந்துட்டான் அப்படி இப்படி சொல்லி நாடகம் ஆடியிருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து 2 பேர்ட்டையும் பேசி வச்சு கண்டுபிடிச்ச பிறகு தான் வந்து தெரியுது அந்த பொண்ணுக்கு அந்த பையனை கல்யாணம் இஷ்டம் இல்லை, ஏற்கனவே காதலிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே திட்டம் போட்டு அந்த பையனை வந்து தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன தவறு பண்ணியிருக்கான். இதில் அந்த பையன் மேலே ஏதாவது தவறு இருக்கா கேட்டால் கண்டிப்பாக வந்து அந்த பையன் மேலே எந்த தவறும் கிடையாது. அவன் செஞ்ச தவறு என்ன, இந்த பொண்ணை வந்து அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான், அம்மா அப்பாட்ட வந்து தைரியம் சொல்லியிருக்கணும், நான் வேற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையா. சரி வீட்டை விட்டாவது ஓடி போய் அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இங்கே திருமணம் பண்ணியிருந்தேன் அந்த பையன் வந்து தப்பிச்சிருப்பான். அதை விட்டுட்டு அந்த பையன் என்ன பாவம் செஞ்சான், ஏதோ வீட்டில் சொல்லி பண்ணலான்னு சொல்லி அவனுக்கு வந்து நிச்சயம் பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் வர சொல்லி மேலேருந்து கீழே தெரிய வச்சது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இது இப்படி வந்து செய்யலாமா. அந்த பையன் வந்து அவன் என்ன தவறு செஞ்சான், அந்த பையன் செய்ய தவறு அம்மா அப்பா வந்து செஞ்சுருக்காங்க. அந்த பையன் கூட்டுருக்கானே வந்திருக்கான். அப்போ அந்த பையன்கிட்டையாவது சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நான் காதலிக்கிறேன், கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் எதுவுமே சொல்லாமல் அந்த பையனை வந்து அநியாயமாக ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை வந்து அந்த பொண்ணும் அந்த லவ்வரும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. இதனால் இப்போ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு லவ்வரும் வந்து இவங்க வாழ்க்கையை இப்போ கெடுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் இப்போ ஜெயிலில் வந்து போட்டாங்க. இப்போ இவங்களுடைய வாழ்க்கையும் போச்சு. அநியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு. இதெல்லாம் உண்மையிலே புத்திசாலி பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று அவனை விட்டு பிரியலை அப்படின்னா அந்த பையன் கூட வந்து அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், வீட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம். எவ்வளவோ வழிகள் இருக்குது. அவன் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணால் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். அதுக்காக ஒன்றுமே தெரியாத இந்த அப்பாவி இளைஞனுடைய உயிரை பறிக்க இந்த பொண்ணுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரமான புனே நகரில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. பெண்கள் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது சோசியல் மீடியா வந்ததுலேருந்து வந்து பார்த்தா திருமணமான பெண்கள் வந்து நிறைய வந்து பார்த்தா தவறான வந்து குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறாங்க, கணவரை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி நிறைய விஷயம் சமீபத்தில் கூட 17 வயசு பையனை வந்து ஒருத்தங்க 5 குழந்தைய வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து இது காணாதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க காதலிக்கிறோன்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகி 5 பொண்ணு 4 பொண்ணு இருந்தவங்க கல்யாணம் ஆகாத பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து வராங்க. இப்படி நிறைய பேர் வந்து தவறு செய்கிறாங்க. இப்போ இந்த கல்யாணம் ஆகாத இந்த சின்ன பொண்ணு தம் வாழ்க்கையை அழிச்சது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஒவ்வொரு வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இப்போ 3 பேர் வாழ்க்கையும் வம்பா போச்சு. அந்த பையனும் வந்து அவங்க அம்மா அப்பா கதறி துடிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க செஞ்ச தவறு என்ன, எதுவும் அந்த பையன் வந்து திருமணம் பண்ண ஆசைப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணை வந்து நிச்சயம் பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே இந்த தவறான காரியங்களை மனசை வந்து எதுவாக இருந்தாலும் சரி, என்றைக்குமே வந்து சரி நல்ல காரியத்தில் மனசை வந்து ஈடுபடுத்துங்க, கெட்ட காரியத்தை ஈடுபடுத்தாங்க. எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் இருந்தால் 4 இருக்கும், 4 தீர்வு இருக்கும். ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துங்க. என்றைக்கு கெட்ட வழியில் வந்து போகாதீங்க, என்றைக்குமே நல்ல வழியில் தான் வந்து யோசிங்க. நல்லது யூஸாக தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து போட்டிருக்கேன். இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. திருமணமான மனைவியை நம்ப முடியல, திருமணத்துக்கு முன்னாலே அந்த நிச்சயமாக்க பண்ண முடியல. யாரையுமே நம்பாதீங்க. இந்த உலகம் வந்து அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு. உங்களை வந்து நீங்கள் மட்டும் நம்புங்க, வேறு யாரையுமே நம்பாதீங்க. நன்றி.